வணக்கம் நண்பர்களே. தமிழக தேர்தல் முடிவு பற்றி அடுத்த அப்டேட்டு. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்காருங்க. காலையிலேருந்தே பின்னடைவை சந்திச்சுக்கிருந்தாரு ஸ்டாலின். ஒரு சுற்றுல கூட முன்னணியில் போல, பின்னடைவுலேயே தான் இருந்தார். இப்போ ஃபைனல் ரிசல்ட் வெளிவந்திருக்கு. டிவிகே கேண்டிடேட்டு விஎஸ் பாபு ஸ்டாலினை 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிச்சிருக்காரு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் தோத்துருக்காரு. ஸ்டாலின் இப்படி பண்ணுவார்ல, காங்கிரஸோடு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இப்படி ஸ்டாலின் வெளியே வந்து அறிவாலயத்தை விட்டு வெளியில் வந்து பண்ணார். அது வந்து ரொம்ப வைரல் ஆணுச்சு. அதன் பிறகு ஒவ்வொரு மேடையிலையும் இப்படி பண்ணிக்கிருந்தார். எலெக்ஷன் முடிஞ்சு கொடைக்கானலுக்கு ஓய்வு எடுப்பதற்காக போயிருந்தார். அங்கே ஸ்டாலின்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒரு சில பேர் கூடுனாங்க. அப்போது டிவிகே இப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இவங்க கேட்க ஸ்டாலினும் பண்ணார். இப்போது ஸ்டாலினை தோற்கடித்த பிறகு விஎஸ் பாபு என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? ஸ்டாலின் ஒரு கையில் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, இப்போ விஎஸ் பாபு 2 கையில் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துருக்காரு. அது செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகிருக்குங்க. இந்த தேர்தல் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் இடையேயான தேர்தல். இந்தியாவிலேயே இந்தி கூட்டணியை வழிநடத்த தகுதியான நபர் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் பேரை கேட்டாலே மோடிக்கு பயம், அமித்ஷாக்கு பயம், இப்படி திமுக காரங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலே தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில் 69,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. மூணாவது, மதுரை மத்திய தொகுதி இருக்குல்ல, நம்ம என்ன நினச்சோம், போட்டி பழனிவேல் தியாகராஜனுக்கும் சுந்தர் சிக்கும் நினச்சோம். ஆனால் டிவிகே கேண்டிடேட் முஸ்தபா இருக்காருல்ல, 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மதுரை மத்திய தொகுதியை ஜெயிச்சிருக்காரு. அந்த தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. இது 3. இது மாதிரி ஏகப்பட்ட திருப்பங்கள் இந்த தேர்தல் முடிவில் நம்ம 1 by 1 பார்த்துக்கிருக்கோம். காலையிலேருந்து முன்னணி நிலவரம் எப்படி இருந்துச்சு? டிவிகே ஃபர்ஸ்ட்டில் இருந்தாங்க, அதிமுக கூட்டணி செகண்டில் இருந்தாங்க, டிஎம்கே கூட்டணி தேர்டில் இருந்தாங்கல்ல. இப்போது இந்த நம்பர்ஸ் மாறி இருக்கு. டிவிகே எப்போதும் போல் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. காலையிலேருந்து இருக்கிற மாதிரி இப்போயும் டிவிகே தான் ஃபர்ஸ்ட்டு. செகண்டு டிஎம்கே கூட்டணி முந்திருக்காங்க, செகண்ட் பொசிஷன் வந்திருக்காங்க. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த நிலவரப்படி டிவிகே 112 தொகுதிகளில் முன்னிலை, டிஎம்கே கூட்டணி 68 தொகுதிகளில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 54 தொகுதிகளில் முன்னிலை அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வருது. அடுத்து பாஜக 3 தொகுதிகளில் லீடிங்கில் இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, தளி, உதகமண்டலம், அடுத்து சாத்தூர். இந்த 3ல் பிஜேபி லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் 3லையுமே பிஜேபி பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தியை பார்க்க முடியுது. தளியிலையும் பின்னடைவு, உதகமண்டலத்திலையும் போஜராஜன் பின்னடைவு, சாத்தூர்லையும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பின்னடைவு. மொத்தம் 54 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி லீடிங்னு சொன்னேன்ல, அந்த 54ல் 50 பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே மட்டும், பாமக 3 தொகுதி, அமமுக 1 தொகுதி. ஆனால் பாஜக இப்போதைய நிலவரப்படி ஒரு தொகுதியில் கூட முன்னிலையில் இல்லை அப்படின்னு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டை படிக்க முடியுது. ஓட் ஷேரும் 2024 கஷ்டப்பட்டு அண்ணாமலை 12% கட்சியை உயர்த்தினார். இப்போது பழையபடி 3% பாஜகவுடைய ஓட் ஷேரு ட்ராப் ஆகிருக்கு. 3%. இதுக்காக தான் அண்ணாமலை படித்து வேண்டாம், திராவிட கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு படித்து சொன்னார். அதை கேட்காம, அவருடைய பேச்சை கேட்காம பாஜக மேலிடம் ஒரு முடிவு எடுத்தாங்க. அதற்கான ரிசல்ட்டை இப்போ கண்கூட பார்க்க முடியுது. இனிமேலாவது திராவிட கட்சிகளோடு கூட்டணி அப்படின்னு தவறான ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க பாஜக மேலிடம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். நயினார் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்து அவர் பண்ணதெல்லாம் போதும். அவராகவே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறது டீசென்ட். கட்சி மேலிடமாக பதவியை பறிக்கிறதுக்கு முன்னாடி அவரே ராஜினாமா பண்ணுறது சால சிறந்தது அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய ஒவ்வொருத்தங்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. மறுபடியும் மலைக்கு மாநில தலைவர் பொறுப்பை கொடுங்க, அவரால் மட்டும்தான் தமிழக பாஜகவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஒன்று கூடி. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்ஸை இங்கே தெரிவிக்கலாம். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றிய அப்டேட்டை நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.